யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி என் உப்பு வைக்கிறது. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இன்னைக்கு நானும் பாப்பாவும் அவ கொடுத்த ஐடியா பிரகாரம் நாங்கள் இன்னைக்கு ஒரு கேம் விளையாடலாம் இருக்கோம். என்ன கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஒரு பாட்டு பாடுறோம். அந்த பாட்டோட கடைசி லெட்டர்ஸ்ல வந்து பாட்டு பாடு. ஏன்னா சின்ன வயசுல நம்ம இந்த விளையாட்டுலாம் விளையாட்டுருக்கோம், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு அந்த லட்சமா என்னமோ சொல்லுவாங்க, அது என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே. அந்தா சரி. அதாவது லைட்டாக உங்களுக்கு சொல்லி கேட்குறீங்க. பிஹைண்ட் த ஸ்கிரீன் வந்து அவங்க அம்மா இருக்காங்க. சுரிக்ஷா இப்போ பாட்டு பாடுவா. அது லாஸ்ட் லெட்டர் வச்சு நான் ஒரு பாட்டு கேட்டிருக்கேன். அந்த அறிவிப்போல் அன்பு தருவாயே, சின்ன அறிவிக்கும் தருவாயே, நீ தும்மடி தும்மடி ஆயிரத்தூராக என்ன இருந்தோம் அத்திரச்சதாய பாப உன்னோடு உன் பொம்மை கண்ணோடு பேசாமல் நின்னோடு நான் விழுந்து போவோம். கடைசி லெட்டர் சொல்லு. போவோம். மா ஓகேவா? மல்லிகை பூவே பார்த்தாயா, அதுக்கு மேல லைனு தான் எனக்கு தெரியலையே. பார்த்தா யா யா யா. ஆமா, உங்க அம்மா ஆக்சுவலா பிஹைண்ட் த ஸ்கிரீன் அவங்க அம்மா இருக்காங்க. ஏதாவது டிப்ஸா கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா ஸ்கிரீன்ல அவங்க இப்போ வர்ற மாதிரி ஐடியா இல்லையா? யாரோ யாரோடி உன்னோட புருஷன் யாரோ யாரோடி என் உப்பு வைக்கிறது. திமிருக்கு அரசன் அப்படிங்கிற போய் உப்பு வைக்கிற அரசன். ஏன்னா ஒரு ஆமா, சரி சரி, உப்பு வைக்கிற அரசன். ஓகேங்களா? இப்படி எல்லாம் சரி. சன் நான் பொல்லாதவன், பொய் சொல்லாதவன், என் நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவன், கைகட்டி வாய்மூட்டி யார் முன்னும் நான் நின்னு ஆதாயம் தேடாதவன், ஆதாயம் தேடாதவன், தேடாதவன். நாதான். ஆமா, நாதான். நான் ரெடித்தா வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. அதாவது ஆக்சுவலா இந்த சாங்கோட கான்செப்ட் 2 லைன்ஸ் தான். அந்த 2 லைன்ஸ் கூட தெரியல. ஆமா, எனக்கும் தெரியல. சரி, ஓகே. இதெல்லாம் தளபதி சாங்கு, இதெல்லாம் தெரியலங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால வந்து நல்லா பாடணும். சரி, ஓகே. கடைசி லெட்டர் வந்துட்டேன் எனக்கு. என்ன? நான் ரெடி தான் வரவா? யா. ஆமா, யாவாமா. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, என் காலம் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. இந்த சாங் ஆக்சுவலா பாடும்போது தான் வந்து ஒரு விஷயம் நான் வருது. என்னன்னா, அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லையா? இந்த மோட்டிவேஷன் சாங்ஸ் எல்லாம் வந்து கலெக்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் வேணும். ஸோ இந்த சாங்ஸ் மூலமா அது வைப் கிரியேட் ஆகுதுங்கிறது மறக்க முடியாது உண்மை. அது உங்களுக்கும் நிறைய பேர் பார்க்குறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்கோட மோட்டிவேஷனில் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறவங்க யாரில் இருக்கீங்களோ ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அது ரொம்ப பிடிச்ச மோட்டிவேஷன் சாங்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன சாங் பண்ணேன் பார்த்தீங்களா? யாரை நம்பி நான் பிறந்தேன், என் காலம் வெல்லும் நாள் வந்த பின்னே வாங்கடா வாங்க. பிரைட்னஸ் கம்மி ஆகுதே, போன்ல இடையில டச் பண்ணும் போல. பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதேதான், அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. மேவாமா மே மாசம் 98 மேஜரான காலம் எல்லாம் ஒரே ஒரு லைனை பாடிட்டு அப்படி பாடிடுவாங்க. நான் அதுக்கு எதாவது பாட்டு பாடணும் அப்படி ஸ்டாப். சரி, நம்ம மேலே வந்து இது இந்த போகினி ஆட்டம்லாம் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக நானே ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ நான் பாட்டு பாடுறேன். மேகமாய் வந்து போகிறேன், வெண்ணிலா உன்னை தேடுகிறேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை கேட்பதான் உன்னை சேர்வது. தாசான் தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் எனக்கும் சண்டையை வந்ததில்ல, மாமனன் மண்ணியே தாவணி பட்டுக்க மச்சினி யாரும் இல்ல. இல்லன்னா இல்ல லால சாங் இருக்கா? லா லா
லாலிபப்பா ஆக்சுவலா லாலிபப்பு அந்த விஜய் சாங், ஆமா விஜய் சாங் ரம்பா சாங். ரம்பா சாங். ரம்பான்னு சொன்னபோது தான் நான் வருது. ஆக்சுவலாக அந்த ரம்பான்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 90s ஒரு சாங் இருக்குதுல்ல, அந்த ஃபேனை வந்து அப்படியே அடியில் பறக்குவாங்களே, அழகிங்கெல்லாம் இல்லை இவளுக்கு ஸ்டைலா சந்தனமா இல்லை. ஆக்சுவலாக அந்த பாட்டெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. அது அந்த 90s கிட்ஸ்க்குன்னே இருக்கிற அந்த சாங்கு, அந்த ஃபீல் வேற லெவலில் இருக்கும். சரி ஓகே. ஆக்சுவலாக லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாலாக்கு டோல்ட பிம்மா என் கண்ணம்மா இடுப்பு சுத்தி மட்டிப்பா அம்மா, தப்புதான் நினைக்கிறேன். சரி ஓகே. அம்மா மதுரை வீர அழகுல மாட்டு கமத்தி மிரல பாவி நெஞ்ச சிக்கி கிழிச்ச வாடி என் கருப்பட்டி பார்த்தா பத்தத்தி பட்டி மாம நெஞ்ச சிக்கி கிழிச்சே. பாத்தீங்களா? ஆக்சுவலா ஒரு சாங் இதே படிக்கிறதுக்காக நான் இவ்வளவு கூப்பிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன். அப்புறம் அப்பா ஓடிருப்பா. அது இல்லாம அப்பா இப்போதான்ப்பா வந்தேன், ரொம்ப கை வலிக்குது, ரொம்ப டயர்டா இருக்கு, ஸ்கூல்ல இருந்து வந்ததும் படிக்க சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஹஸ்கி வாய்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா ஒரு பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே வந்து அழகா மேடம் அவ்வளவு உட்காந்துருக்கா. ஃபுல் எனர்ஜியோட வைப் பாருங்க, முடியல அவருக்கு. சரி அப்புறம் இப்ப என்ன சாப்பாடு? சேல எல்லாம் பாட்டு இருக்கா? சிக்கி கிரிச்சா. சக்கரை நிலவி பெண் நிலவி காணும் முன்னே தொலைந்தாயே நிம்மதி இல்லை ஏன் இல்லை நீ இல்லையே கலைந்தாயே சக்கரை சக்கரை வந்து கரைமாமாங்க. யாருக்கும் தெரியாது பாத்தீங்களா? இதே எங்க மேடம் பிஹைண்ட் தி ஸ்கிரீன் மேடம் வந்து கண்டுபிடிச்ச ஒரு புது விஷயம், சக்கரை கரைமாம். இப்பவே கண்ண கட்டுது. சரி ஓகேங்க, ரொம்ப லென்த் பண்ணலாம்னு பாக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட்ல என்ன டாபிக் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. நானும் பாப்பாவும் பண்ற மாதிரி இல்ல நாங்க 3 பேர் பண்ற மாதிரி கூட பண்ணுங்க. சரி பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.